எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பன்னீர் குருமா எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன: 1 கிராம் பட்டை, 1 ஸ்பூன் கிராம்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெங்காயம், 1/2 கப் தக்காளி, 1/2 கப் வரமிளகா 5, பன்னீர் 1 கப், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, பன்னீர் பட்டர் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு பேஸ்ட்டு செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 4 கப், தக்காளி 4 கப், முந்திரி 100 கிராம், பச்சை மிளகா 1/2 கப், பூண்டு 10 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, தேங்காய் 1/2 கப். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கூடவே வெங்காயம் 4 கப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்குற வரை கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இஞ்சும் நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கின தக்காளி 4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காய் 1/2 கப் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்குற வரை வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக அரைங்க. நல்லா பேஸ்ட்டாக வரணும். ஒரு 2 or 3 மினிட்ஸ் கண்டினியூஸாக அரைச்சிட்டே இருங்க. நல்லா திக்காக வந்த பிறகு மிக்சியை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்லேயும் அதே பாத்திரத்தில் 100 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பட்டை 1 ஸ்பூன், கிராம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கசகசா 1 ஸ்பூன், அன்னாச்சிப்பூ 1 ஸ்பூன் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன். அன்னாச்சி பூவும் கசகசாவும் இன்க்ரீடியண்ட்டில் சொல்லலை, அதுக்கு சாரி, இப்போ சொல்கிறேன், ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சோன்னே வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே குண்டூர் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்குற வரை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு பன்னீர், நம்ம எடுத்து வச்ச பன்னீர் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. மஞ்சத்தூள் பேருக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் கண்டினியூஸாக கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் காஷ்மீர் மிளகா 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், நார்மல் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, பன்னீர் பட்டர் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா நார்மலாக கடையிலே கிடைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க விடுங்க. குருமாவோட கலர் சேஞ்ச் ஆகும். அதுவரை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அப்போது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நடுவில் அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கணும். இதையும் மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பை பாய்.